அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பனக்கிழங்கு வச்சு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு. சில பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிள்ளைங்க வந்து பனக்கிழங்கு வந்து நார் எடுத்து சாப்பிட்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் பனக்கிழங்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் பிள்ளைங்க இதை அவாய்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்களேன்ட்டு நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி பண்ணி கொடுங்க, பசங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலான்ட்டு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பனக்கிழங்க நான் நார் சுத்தமாக எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். கிழங்கு இருக்கிறதே தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பனக்கிழங்கு அரைச்சாலை எடுத்துகிட்டு இல்லையா, அதே மிக்சியில் தேங்காவை போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு 3 ஏலக்காவை போட்டு நம்ம இப்போ இதுவும் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம துருவ தேங்காய் இதெல்லாம் போட்டு என்ன இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனாங்க. இந்த வந்து தேங்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் நல்லா முத்திர தேங்காவாக பார்த்து போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல வரும். ஓகேங்களா? நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த இது பாருங்கள், நல்லா பிளான் இருக்குது. நான் கொஞ்சம் அந்த இது இறங்கி சேர்த்ததுனால தான். இதுக்கு வந்து என்னன்னாக்கா, இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, ட்ரை இப்போ முதல் நாள் பனக்கிழங்குனா மறுநாள் பண்ணுங்கள், அன்றைக்கே பண்ணாதீங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த பனக்கிழங்கு. ஓகேங்களா? ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து பனக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசி புட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பிள்ளைங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு மெயின் நார் க்ளீனாக எடுத்துருங்க. ஓகேங்களா? பிள்ளைங்க வேலைப்படாத அளவுக்கு டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. என்னோட சேனலை நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு 200 சப்ஸ்கிரைப்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை நம்பி 200 பேர் வந்து என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபை நான் கரெக்டாக நான் என்னென்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுமோ, எப்படி டிஷ்ஷஸ் டிஃப்ரென்ஸாக கொடுக்கணுமோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுப்பேன். இன்னொன்று என்னன்னாக்கா, என்னோடய சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க இல்லையா, எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பு, ஒரு இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் தாங்க. அது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக எங்களோட சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.